செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்திகளை சேகரிக்க சென்ற பெண் பத்திரிகையாளருக்கு பாலியல் தீண்டலில் ஈடுபட்ட மாவட்ட நிருபரின் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க கோரி ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் கூட்டமைப்பு, பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பு சார்பாகவும் மற்றும் டாக்டர் அம்பேத்கர் பத்திரிகை மற்றும் ஊடக பாதுகாப்பு நல சங்கத்தின் சார்பாகவும் ஒன்று கூடி தமிழக அரசுக்கு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடைபெற்றது. சென்னை அடுத்த செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே சில வாரங்களுக்கு முன்பு தாமோ அன்பரசன் அமைச்சரின் செய்திகளை சேகரிக்க சென்ற பெண் பத்திரிகையாளருக்கு பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நியூஸ் 18 தனியார் தொலைக்காட்சியின் செங்கல்பட்டு மாவட்ட ராபர்ட் என்ற நிருபரை போலீசார் கைது செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பு சார்பிலும் டாக்டர் அம்பேத்கர் பத்திரிகை மற்றும் ஊடக பாதுகாப்பு நல சங்கத்தின் சார்பாகவும் மேலும் சக பத்திரிகையாளர்கள் ஒன்றிணைந்தபடி செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலக அருகாமையில் உள்ள பிரதான சாலையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் விவகாரம் குறித்து செங்கல்பட்டு மாவட்ட முன்னாள் மக்கள் செய்தி தொடர்பாளர் ஜெயா மீதும் தற்காலிகமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் டைபிஸ்டாக பணியாற்றிக் கொண்டிருக்கும் சரஸ்வதி ஆகியோரை தமிழக அரசு பணி நீக்கம் செய்ய கோரியும், போலீஸ்க்கு புகாரான ஆன்லைன் பதிவு மூலம் பெண் பத்திரிகையாளர் மீது பொய் வழக்கு தொடுத்ததை கண்டித்தும், மேலும் மற்றொரு பெண் பத்திரிகையாளரை பாலியல் தீண்டலில் ஈடுபட்ட நியூஸ் 18 செங்கல்பட்டு மாவட்ட நிருபர் ராபர்ட் மீது வடக்கு மண்டல கூடுதல் ஐஜி அசாரா கார்க் அவர்களின் கவனத்தை மேற்கொண்டும் செங்கல்பட்டு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆணைக்கிணங்க பாலியல் வழக்கு பதிவு செய்து உடனடியாக போலீசார் கைது செய்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும், பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு சட்டத்தை மத்திய மாநில அரசு உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று, மேலும் கூட்டமைப்பு சங்கத்தின் 18 அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசு வலியுறுத்திட வேண்டி தமிழக முதல்வர் ஸ்டாலின் கவனத்திற்கு, செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரின் கவனத்திற்கும் தலைமை செயலகம் மக்கள் செய்தி தொடர்பாளர் அதிகாரியின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக நடைபெற்றது.